ப்ரொடெக்டட். 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த சிறிய நாடு யுனைடெட் நேஷன்ஸ் திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள பக்கத்தில் இருக்கிற அரபு நாடுகள் இஸ்ரேல் மேல போற தொடங்கினாங்க. அந்த சமயத்துல இஸ்ரேலின் ஜனத்தொகை வெறும் 5 லட்சம் மட்டும்தான். இதுவே அவங்களோட எதிரிகளின் ஜனத்தொகை மொத்தமா 6 கோடி. இது இஸ்ரேலை விட 120 மடங்கு அதிகம். அந்த போர்ல எந்த ஒரு நாடும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனா உண்மையா சொல்லப்போனா இஸ்ரேல் தனிமையா போராடி அந்த போர்ல வெற்றி அடைந்தாங்க. அதுக்கப்புறம் 7 முறை இஸ்ரேல் மேல போர் நடந்தது. இந்த எல்லா போர்லயும் வெற்றி அப்படிங்கிற பலன் இஸ்ரேலுக்கு தான் போய் சேர்ந்தது. இதுவரைக்கும் இந்த சிறிய நாடு எந்த போர்லயும் தோல்வி அடையவே இல்லை. 1989 இருந்து வெறும் பாலஸ்தீனியர்கள் மட்டுமே சுமார் 170 முறை இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. எப்போ யார் தாக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த நாட்டை சுத்தி அவங்களோட எதிரிகள் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா இவங்க போர் செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிற ஒரு நாட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியமற்ற விஷயம். ஆனா இந்த வீடியோவை முழுசா பார்த்தா உங்களுக்கே புரியும் இஸ்ரேல் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மற்றும் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு. நம்பர் 1, சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன். இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட 88% படிச்சவங்க. 1966 இருந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த 13 பேருக்கு நோபல் பிரைஸ் கிடைத்தது. அதிகமான ஜனத்தொகையை கொண்ட இந்தியாவில் இதுவரை வெறும் 3 பேருக்கு மட்டும்தான் சயின்ஸ்ல நோபல் பிரைஸ் கிடைத்தது. ஆனா எண்ணிக்கையில் ரொம்ப குறைவா இருக்கும் இஸ்ரேல்ல இதுவரை 6 பேர் சயின்ஸ் ஃபீல்ட்ல நோபல் பிரைஸை வின் பண்ணியிருக்காங்க. எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து வின் பண்ண நோபல் பிரைஸை விட இஸ்ரேலின் நோபல் பிரைஸ் அதிகம். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ஸ் டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல இஸ்ரேலுக்கு சொந்தமான 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சொந்தமா ஸ்பேஸ் கிராஃப்டை தயார் பண்ணி விண்வெளிக்கு அனுப்புற டெக்னாலஜி இந்த உலகத்துல வெறும் 10 தேசங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல இஸ்ரேலும் ஒரு முக்கியமான தேசமா இருக்கு. 1988 இருந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் 13 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை விண்வெளிக்கு அனுப்பியது. உண்மையா சொல்லப்போனா இந்தியா கூட ரைசா 2 அப்படிங்கிற ஸ்பைஸ் சேட்டலைட்டை இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கி விண்வெளிக்கு அனுப்புனாங்க. இது இப்போ எதிரி நாடுகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படுது. அமெரிக்காவில் ஒவ்வொரு 10,000 பேருக்கு 85 சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இதுவே ஜப்பான்ல ஒவ்வொரு 10,000 பேருக்கு 83 சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஆனா இஸ்ரேல்ல ஒவ்வொரு 10,000 பேருக்கு 140 சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இது மூலமா இஸ்ரேலின் எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு வலிமையானதுன்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இதுக்கான முக்கிய காரணம் இஸ்ரேலின் அரசாங்கம் 1960 இருந்து அவங்க நாட்டோட பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 30% ஸ்கூல்ஸ் மற்றும் யூனிவர்சிட்டிஸின் வளர்ச்சிக்காக செலவு செய்யறாங்க. நம்பர் 2, அக்ரிகல்ச்சர். இஸ்ரேலின் 66% நிலப்பரப்பு பாலைவனம். இங்க மழை பொழிவு கூட ரொம்ப குறைவு. குடிக்க போதுமான தண்ணி கூட இல்லாத காரணத்தால கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியை டீசாலினேஷன் ப்ராசஸ் மூலமா பயன்படுத்துறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேலின் வீடுகளில் பயன்படுத்துற 60% தண்ணி மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துற 85% தண்ணி கடல் தண்ணியை டீசாலினேஷன்